அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மக்களை. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்த முதல் மனம் ஆண்மகனை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்பட்டிங்கிற ஊரில் இருக்கார். இவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி 1வது மாதம் 2000 பிறந்திருக்கிறாரு. இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. இவர் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சிருக்கிறாரு. இவருடைய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இவர் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம். அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. சகோதரர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆனவர். சகோதரியும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்க தான். இவங்க வந்து சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்குதுங்க. ஃபேமிலி வந்து அருமையான ஃபேமிலி. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. இவங்க வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, அதாவது விஸ்வகர்மா கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, உட்பிரிவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து எப்படின்னா, இந்த தம்பிக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. தம்பி வந்து அருமையான பையங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எதிர்பார்க்கக்கூடிய வந்து வரன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். அவங்களால முடிஞ்சதுன்னா சீர்வரிசை செஞ்சால் செய்கிறாங்க, செய்யாட்டி போகிறாங்க. மொத்தத்தில் ஃபேமிலி வந்து அருமையான ஃபேமிலியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் குடும்பத்தை வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு அன்பான மணமகளாக அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது விஸ்வகர்மா கம்யூனிட்டியில் இந்த ராசி நட்சத்திரத்தில் தேவைப்படுது, வரங்கள் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேலும் வரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.